ஹாய், இன்றைக்கி நான் ட்ரேடிங்கில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ட்ரேடிங் ஒரு கேம்லிங் கிடையாது. ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். நம்ம எல்லோரும் எப்படி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே போல் தான் ட்ரேடிங்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண நினைக்கணும். ஸோ ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ண நீங்கள் ஆசைப்பட்டால் அதுக்கான ஃபுல் எஃபோர்ட்டையும் நீங்கள் போட்டால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லை நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுவேன், அது நாளைக்கே எனக்கு 15,000 இல்லை இன்றைக்கே அது 20,000 எனக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது நடக்காது. அது கேம்லிங்கில் மட்டும்தான் நடக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ட்ரேடிங் இஸ் நாட் அ கேம்லிங். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண நம்ம என்ன மாதிரியான எஃபோர்ட்டெல்லாம் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ட்ரேடிங்லேயும் அந்த எஃபோர்ட்டை எடுக்கணும். அப்போனா தான் ட்ரேடிங்கில் நம்ம முழுசாக சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா நிறைய லாஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ட்ரேடிங்கில் முதல்ல டிசிப்ளின் ரொம்ப 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 முக்கியம். டிசிப்ளின் என்னென்னா, நம்ம ட்ரேடிங்க்கு அன்றைக்கி மார்னிங் உள்ளே போகும்போது நமக்கு இன்றைக்கான ப்ராஃபிட் எவ்வளோ வேணும், இல்லை நம்மளோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருந்தால் நம்மளால் பேர் பண்ண முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம ட்ரேடிங்குள்ளே போகணும். அப்படி இல்லைன்னா ட்ரேடிங் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு 1000 rupees எனக்கு ப்ராஃபிட் போதும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கரெக்டாக 1000 rupees உங்களுக்கான ப்ராஃபிட் வந்ததும் நீங்கள் ட்ரேடில் எக்ஸிட் ஆகிட்டு அன்றைக்கி ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வேலையை பார்க்க போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு லாஸஸ்லேருந்து தப்பிக்க முடியும். இல்லை நீங்கள் க்ரீடியாக இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். 1000 வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அது 2000 ஆகும் 3000 ஆகும்னு நினச்சிங்கன்னா லாஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதே போல் நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் என்னால் ஒரு லாஸ் ஒரு 2000 தான் போனால் தான் என்னால் பேர் பண்ண முடியும், இல்லை அதுக்கு மேலே முடியாதுன்னா ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா தயவுசெய்து வெளியில் வந்துடுங்க. எமோஷ்னல் ஆகாதீங்க. நீங்கள் எமோஷ்னல் ஆகி நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது இன்னமும் கொண்டு போய் உங்கள் ஸ்டாப் லாஸில் தள்ளும். உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் காலி பண்ணிடும். ஸோ டிசிப்ளின் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுங்க. அந்த ஒரு ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் வந்துடுங்க. எப்போவும் டேட்டாவை அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் செட்டுக்கு என்ன இருக்கோ அதை பண்ணுங்கள். அதை தவிர்த்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனையில் தான் முடியும். இன்னொன்று என்னென்னா, மற்றவங்க சொல்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாஸ் ஆனீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய மன கஷ்டத்தையும் கொடுக்கும், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களோட ஹார்ட் ஏர்னிங் மணியை போடுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃப்யூச்சருக்கு தேவையான பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிவிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிராதீங்க. உங்களால் ஒரு வேளை லாஸ் ஆனாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். லாஸ் ஆகிடுச்சுங்கிறதுனால நீங்கள் ரொம்ப வருத்தப்படுற ஆளாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்கன்னா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுக்கோங்க. அது மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் லாஸ் ஆனீங்கன்னா. ஸோ எமோஷ்னலாக ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப க்ரீடியாகவும் இருக்காதீங்க. உங்களுக்கான ப்ராஃபிட் வந்துடுச்சா வந்துடுங்க, உங்களுக்கான லாஸ் வந்துடுச்சா தயவுசெய்து வெளியில் வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் 2000 விட்டீங்கன்னாலும் பரவாயில்ல, நாளைக்கு அது 4000 5000 எடுத்துக்கலாம். பட் உங்களோட இனிஷியல் அமௌண்ட்டே போச்சு அப்படின்னா திரும்பவும் நீங்கள் இனிஷியல் அமௌண்ட் ரெடி பண்ணணும். அது உங்களுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து எமோஷனல் ட்ரேட் பண்ணாதீங்க அண்ட் ரொம்பவும் க்ரீடியாக இருக்காதீங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் வந்ததுன்னா தயவுசெய்து வெளியில் வந்துடுங்க. அதுதான் எப்போவுமே பெஸ்ட். ஸோ டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் வர வீடியோஸில் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறையா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் நான் இட்ஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் எஜுகேஷ்னல் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். ஸோ நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் ஓன் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும், உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு மினிமம் ஏர்னிங் என்ன வேணுங்கிறத மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுட்டு உள்ளே வாங்க. கண்டிப்பாக ட்ரேடிங் இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஏர்னிங் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், நாட் ஒன்லி ஃபார் ரிச் பீப்புள்ஸ். ஸோ ரிச் பீப்புளுக்கு மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும், அவங்க மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லை, நம்மளாலே முடியும். ஆனால் ரிச் பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணுறத நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஸோ மைண்ட் செட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்ட்ராடே பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மேலே இப்போதைக்கு பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு, என்னால் முடியும், நீங்கள் நிறைய ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரை, அதை நான் தடுக்க முடியாது. பட் இனிஷியலாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட், அதுக்கு மேலே தயவுசெய்து போகாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு லாஸஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் எடுத்து 1000 ப்ராஃபிட்டுக்கு மேலே நீங்கள் 2000 3000 விடுற மாதிரி ஆகிடும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ட்ரேடிங்ஸில் எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் போகணும், என்ன ஐடியா வேணும்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். திரும்பவும் சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ
ஃபினான்ஷியல் அட்வைஸ். ஸோ இது எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஸோ உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் எப்பயும் வச்சுக்கோங்க. உங்களோட மைண்ட் செட், உங்களோட வே, உங்களோட ஃப்ளோ மட்டும்தான் உங்களை சக்ஸஸ் பண்ண வைக்கும். அடுத்தவங்களோட வே, அடுத்தவங்களோட ஃப்ளோ என்றைக்குமே உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும், உங்களால் எது முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிங்க. ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னு நான் என்ன ஐடியா சொன்னாலுமே நீங்கள் எப்போவுமே உங்களோட ஓன் டேட்டா அண்ட் ரிசர்ச் அண்ட் அனலைசிஸை பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர்ஸ். இன்னும் வர வீடியோஸில் நிறையா பண்ணலாம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் தான் இன்னும் நிறையா வீடியோஸ் என்னால் பண்ண முடியும். இப்போதைக்கு என்னோடய ஃபேஸ் காட்டாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன். போக போக நான் கொண்டு வருவேன். உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபை இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட்டில் தான் என்னால் டெவலப் பண்ண முடியும், இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும்.